இன்றைய நற்செய்தி வாசகம் திருத்தூதர் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 11 முதல் 32 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவு அருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை கூறினார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவன் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாட்டில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் பசியால் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அவர் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயலுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் பணியாளர்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் என் தந்தையின் வீட்டுக்கு போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உன்னுடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். ஆனால் உம் பணியாளர்களுள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தை வீட்டுக்கு வந்தார். தொலையில் வந்து கொண்டிருப்பதை கண்ட அவர் தந்தை பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ, அப்பா, உமக்கும் கடவுளுக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உன்னுடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனது கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடிகளும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் இப்பொழுது மகிழ்ந்து விருந்து கொண்டாட வேண்டும். ஏனெனில் என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருக்கும் போதே ஆடல் பாடல்களை கேட்டு தம் பணியாளர்கள் ஒருவரை அழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார். அந்த ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் நலமாக தம்மிடம் திரும்பி வந்திருப்பதை கண்ட உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவரது தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். ஆனால் அவர், தந்தையே, எத்தனை வருடங்களாக நான் உமக்கு பணி செய்து கொண்டிருக்கிறேன். அடிமை போன்று பணி செய்து கொண்டிருக்கிறேன். ஒருபோதும் உம் கட்டளையை நான் மீறவில்லை. ஆனால் நான் என் நண்பர்களுடன் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டி கூட எப்போதும் கொடுத்ததில்லை. ஆனால் விலை மகளுடன் சேர்ந்து தம் சொத்தையெல்லாம் பாழாக்கிய இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை அவனிடம், மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. நாம் இப்பொழுது இன்புற்று இருக்க வேண்டும். ஏனெனில்
உன் மகன் உன் தம்பி இறந்து போயிருந்தான், இப்பொழுது உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.